ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். சென்னையில் கிண்டியில் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இங்கே பாருங்கள், இது கார் பார்க்கிங் ஏரியா. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்குள்ள ரொம்ப இது பார்த்தீங்களா. அப்படியே நடந்து போகலாம். இது சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளே வந்துட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ் கிண்டி வந்துட்டிங்கன்னா மத்திய கைலாஸ் கிட்டே இருக்குது. மத்திய கைலாஸ் கிட்டே அங்கே வந்து அந்த சிக்னலில் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு எந்த பக்கம்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக திரும்பினீங்கன்னா வந்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கிங்லாம் இங்கே போட்டிருக்கான். உள்ளேயே போகலாம். இன்றைக்கி வந்து லீவ் டேஸ்ன்றதுனால இங்கே எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே டைனோசர் இருக்குது, செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். டைனோசர்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் காட்டினேன். எங்களுக்கு பேசும் மொழிகும் சென்னரேட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னும் நிறைய தூரம் நம்ம உள்ளே போனோம். இங்கே பார்த்தீங்களா, லாங்காக இருக்குது. ரொம்ப தூரம் போனீங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாம்பு பண்ணை இருக்கும். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியில் அதனால் எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு பாருங்கள். சிலர்லாம் பார்த்து திரும்பி வந்துன்னு இருக்காங்க. எல்லாம் இப்போ தான் காலையில் வந்துன்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆமாடி, இவ்வளோ தூரம் நடக்கணும். அதுக்கு முன்னாடியில் அங்கேயே கிட்டேயே போய்க்கலாம், வெஹிக்கல்ஸ்லாம் நிறுத்தலாம். இப்போது இன்றைக்கி நிறைய காசுலாம் வருன்றதுக்காக பார்க்கிங் தனியாக போட்டுருக்காங்க. இங்கே வந்து வெளியே உள்ளெல்லாம் எதுவும் சாப்பிட கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா வெளியே தான் ஹோட்டல் இருக்கும், வாங்கிடுவாங்க. இங்கே ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும். அந்த கேன்டீனில் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் சில்ட்ரன் பார்க் தான். பாருங்கள், உள்ள பார்த்தீங்களா. இதை நான் வெளியிலேருந்து எடுத்துன்னு இருக்கேன். இருங்க, நம்ம கொஞ்சம் விறுவிறுன்னு போகலாம். வீடியோஸ் வந்து நிறைய லென்த் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அழகான மரங்கள், உள்ள ரோடு மாதிரி போட்டுருப்பாங்க. தனியாக ப்ரைவேட் ஏரியா மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் போனால் முன்னாடி சில்ட்ரன்ஸ் பார்க்கும் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பாம்பு பண்ணை இருக்கும். அந்த பாம்பு பண்ணைக்கும் டிக்கெட் எடுக்கணும். அது தனியாக எடுக்கணும். இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். மூங்கில் மரம், பேம்போ ட்ரீ, ஓகேங்களா. நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துன்னு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் கூட்டம் அதிகமாகிடும் இன்றைக்கி. நம்ம போய் அங்கே எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்க்கலாம். கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்களா, கூட்டமாக நின்று இருக்காங்களா, அங்கே தான் வந்து டிக்கெட் கொடுக்குற பிளேஸு. அங்கே போனோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்க்கலாம். இது கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொன்னால் நம்ம எங்கே இருந்தாலும் வந்துடலாம் கரெக்டாக ஏரியா. இது மத்திய கைலாஸ் கிட்டே இருக்குது. மத்திய கைலாஸ் கிட்டே கிண்டி நடுவில் இருக்குது. பாருங்கள், இது டிக்கெட் ஏரியா. டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம போய் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. கேட் இருக்குது பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போகிற வழி. டிக்கெட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டு. இது டிக்கெட் கொடுக்குற ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, கேட்டு சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 10 ரூபா. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டிக்கெட்டு
பாருங்கள், இதுதான் வந்து இதோட மேப்பு பாருங்கள். இது வந்து இங்கே இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்கோட மேப்பு பார்த்தீங்களா. ஜூ பிளானிங் மேப்பு. இதை பார்த்து நீங்கள் எப்படி போய் அனிமல்ஸ்லாம் பார்க்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் திரும்புங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே டிக்கெட் எடுத்ததும் உள்ளே டிக்கெட் எடுத்ததும் நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து உள்ளே வந்ததும் கேட்டுக்குள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடு எடுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் ரைட் சைடில் முடிங்க. இது ஒரு ஆஃபீஸ் ரூம். எமர்ஜென்சி மருத்துவ அறைன்னு போட்டிருக்கு. எதனா எமர்ஜென்சின்னா இங்கே பார்ப்பாங்க. இது உள்ளேயே இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயே இருக்குது. அங்கே நம்ம இப்போ வந்து அனிமல்ஸ் இங்கே மான் இருக்கும். நான் நிறைய முறை வந்திருக்கேன், சின்ன குழந்தையிலேருந்து வந்துன்னு இருக்கேன். நான் என் பிள்ளைங்களை இட்டுன்னு வந்தேன். அப்புறம் நான் வந்து சின்ன குழந்தையாக வந்தேன். இப்போது என் பேத்திங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், மான் பாருங்கள். உங்களுக்காக ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். மான், இந்த மானோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. மானோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எனக்கு படித்து சொல்ல முடியல. சப்போர்ட்டட் புள்ளிமான்லாம் இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக புள்ளிமான் தான் இருக்குது. இருங்க, ஜூம் பண்ணி தரேன். பார்த்தீங்களா, இங்கே நிறைய மான் இருக்குது. கூட்டமாக இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு அந்த மான்களை காட்டுறேன். கூட்டமாக இங்கே மான் மீன் இருக்குது. இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்க, மான் பார்த்தீங்களா. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இவ்வளோ மான்ஸ் இருக்குது. டியர் புள்ளி மான் பார்த்தீங்களா. ரொம்பலாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ மான் இருக்குது. இது ஒரு பெரிய பிளேஸ். இந்த மானுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே இங்கே புள்ளி மான் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நிறைய மான்லாம் இருக்கும். நான் காட்டுறேன் இருங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகலாம், ஏன்னா கேமரா வந்து லென்த் அதிகமாகிடும். அதுக்காக இங்கே பேம்பினோ ட்ரீ எப்போவுமே இங்கெல்லாம் வந்து செடி கொடிகள்லாம் இருக்கிறதுனால எப்போவுமே வெயில் இருக்காது. நீங்கள் வரும்போது சாதம் ஏதாவது செஞ்சு கட்டி எடுத்துன்னு பசங்களை எடுத்துன்னு வந்துடுங்க. எனக்கா இங்கே ஹோட்டல் வெளியே ஒரு தூரமாக தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் முன்னெல்லாம் வரும்போதெல்லாம் இவ்வளோலாம் இல்லை. இப்போ இவ்வளோலாம் செஞ்சு சிறப்பாக வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கை. அதுக்கு முன்னாடிலாம் அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே எல்லா விதமான நாரைகள் இருக்குது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, நிறைய நாரைகள்லாம் இருக்குங்க. முடிஞ்சால் கிட்ட வரும்போது காட்டுறேன் பாருங்க, நிறைய இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு நான் கிட்ட காட்ட முடியுமோ காட்டுறேன். பாருங்க, பார்த்தீங்களா, லவ்லி பேர்ட்ஸ். இந்த பேர்டு என்னென்ன பேர்டு இருக்குதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எங்கேயாவது இருக்கோம், உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இங்கே பேர்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, I feed on insect like grasshopper, cricket, spider, flies, frog and moths. உன்னிக்கொக்கு. என் வசிப்பிடம் வயல்வெளியில் மற்றும் நீர்நிலை. எனது உணவு வெட்டுக்கிளி, சில்வண்டு, சிலந்தி, ஈ, தவளை மற்றும் அந்து பூச்சிகள். இருங்க காட்டுறேன்.
என் வசிப்பிடம் வயல்வெளி மற்றும் நீர்நிலை பகுதிகள். நான் கால்நடை மேய்ச்சலின் போது கிளறப்படும் பூச்சிகளை எளிதில் பிடித்து உண்ணுவேன். இது உன்னிக்கொக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. இது உன்னிக்கொக்கு. இதுக்குள்ளே உன்னிக்கொக்கு எல்லா விதமான கொக்கு நாரைகள்லாம் கூட உள்ளே இருக்கும். கிட்ட இருக்கும்போது நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இது வந்து சிறு கொக்கு. சின்ன கொக்கு தான் நம்ம பார்த்துருக்கோமே எங்கேயுமே, பார்த்தீங்களா? அதனால டீட்டெயில் சொல்ல. கொக்கு நல்லா சாப்பிடுன்னு தெரியும் உங்களுக்கு. மீன், பூச்சி, தவளை, சதுப்பு நிலங்கள்லாம் அழிக்கப்படுவதா இந்த இனம் உருவாகிறதுலே ஆபத்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலம்லாம் அழிச்சின்னு வர்றதுனால. யூரோப்பு, ஆசியா அண்ட் ஆப்பிரிக்கா இதோட இருப்பிடம். பார்த்தீங்களா? இதுதான் சிறு கொக்கு. சிறு கொக்கு பாருங்கள், இதுக்கு பேர் சிறு கொக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பார்க்கு. எத்தனை ஏக்கர் ஏரியான்றது தெரியல. தெரிஞ்சால் வீடியோ முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது பெரிய வெள்ளை குழைக்கடா அப்படின்னு போட்டிருக்கு. கிரேட் ஒயிட்டு பிலிகான் இதோட ஃபுட்ஸ்லாம் போட்டு இருக்காங்க. இது வந்து கேலிப்பிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. என் கன்னத்திற்கும் கீழிருக்கும் பெரிய மஞ்சள் நிற பையில் 4 கிலோ வரை மீன்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு கீழே இருக்கிற மஞ்சள் கலர் பேக்கில் 4 கிலோ மீன் வரைக்கும் அது சேவ் பண்ணி வச்சு சாப்பிடுமா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாம் அந்த பேர்ட்ஸ் இருக்கிற நம்ம ஷெட்டரை தான் நம்ம இப்போ சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். ஓகே, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேர்ட்ஸுங்க இயற்கையான சூழ்நிலையில் வளர்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இன்னும் இருக்கிற சொல்லுது பாருங்கள். சாம்பல் நிற குழைக்கடாவாம். இது சாம்பல் நிற குழைக்கடா இதோட பேர். இங்கே பாருங்கள், இது என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்குன்னு பாருங்கள். கடற்கரை அப்பால் உள்ள நீர்நிலைகளில், கடலோர நீர்நிலைகள் மற்றும் பெரிய ஏரிகளில் வாழுது. நான் வந்து கூட்டத்தோடு பறந்து சென்று எனது நீண்ட அழகுள்ள வாயுடன் இணைந்து பையில் மீன்களை பிடிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. நீர்நிலைகள் மாசுபடுவதால் என் குஞ்சுகள் மற்றும் முட்டைகளை வேட்டையாடுவதாலும் எனது இருப்பு ஆபத்தில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே தான் நான் இப்போ சொன்ன தமிழில் சொன்னது இங்கிலீஷில் இருக்குது. யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க வந்து இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹாய். அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சும்மா எல்லாம் விசிட்டர் ஏரியா தான். சும்மா உட்காருவாங்க, கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய மரம் இருக்கும், வெயிலே இருக்காது. நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துங்க, அதான் சேவ். நீங்கள் ஏதாவது சாதகத்தை செஞ்சு எடுத்துக்கின்னு வாட்டர்லாம் இருக்கும் இங்கே நிறையா குடிக்கிறதுக்கெலாம். தண்ணிலாம் பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த தண்ணி நல்ல தண்ணி தான், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுட் எடுத்துன்னு வந்தால் நல்லா ஜாலியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவுமே இந்த பேர்டோட ஏரியா தான். இவ்வளோ பெரிய ஏரியாவும் பேர்டுக்காக கட்டியிருக்காங்க. நான் சின்ன போதில் இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் கட்டல, வெறும் அப்படியே காம்பவுண்ட் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ தான் வந்து இது மாதிரிலாம் ரொம்ப செலவு பண்ணி கவர்மெண்ட் கட்டியிருக்கு. நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது வந்து அரிவாள் மூக்கன். இது இந்த கொக்கோட பேர் வந்து அரிவாள் மூக்கன். இதோட வசிப்பிடம் வந்து குளம், ஏரி, ஆறுகள் மற்றும் விவசாய வயல்கள்லாம் இருக்குது. நான் என் கருப்பு தலையும் கழுத்தையும் ஆழமற்ற நீரில் மூழ்கடித்து என் உணவை தேடி உண்கின்றேன். எனது உணவு பூச்சிகள், மீன்கள் மற்றும் தவளைகள். இதோட ஃபுட்ஸு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் யாருக்குன்னா புரியலன்னா நீங்கள் இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பேர்டோட டீட்டெயில்ஸ்லாம். ஓகே, அப்படியே நம்ம வந்து இப்போ பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இன்னும் ஒரு பேர்டோட பற்றியும் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம போய் பாம்பு இருக்கும், அதை போய் பார்க்கலாம். இது வந்து கரண்டி வயனா இதோட இந்த பேர்டோட நேமு. இங்கிலீஷில் போட்டு இருக்கு பாருங்கள், ஸ்பூன் பில்.
இது இங்கிலீஷில் இருக்க டீட்டெயில்ஸு. இங்கிலீஷ் வேணுன்றவங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட வசிப்பிடம் வந்து சதுப்பு நிலங்கள், ஆறுகள், பெரிய நீர்நிலைகள் மற்றும் வெள்ளப்பகுதிகள். கரண்டி வடிவ வாய் எனக்கு யூரிசி ஸ்பூன்பில் என்ற பெயரை தந்தது. எனது உணவு வந்து பூச்சிகள், இறால் மற்றும் சிறிய மீன்கள் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் இந்த போர்டும் இந்த 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 செட்டருக்குள்ளே தான் இருக்குது. நிறையா இருக்கும். வாங்க இங்கே அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க அப்படியே போயிட்டோம்னா இங்கே வந்து ஏதோ பாம்புலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட டீட்டெயில் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்து பெருசாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். இது மண்ணெலி பாம்பு. அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வசிப்பிடம் வந்து வறண்ட அரை பாலைவன. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் படிச்சுட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. பாம்புன்றதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் பாம்பு பண்ணைக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பாம்புகளை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் கிச்சன் நல்லா காட்டுறேன். இதில் வந்து சரியாக தெரியல. அந்த ஏதோ தண்ணிக்குள்ளே இருக்குது. அது ஒரு பாருங்க இங்கே மண் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே எங்கேயோ இருக்குது. சரியாக தெரியல. வால் வண்டி தான் தெரியுதான் பாருங்கள், தெரியல. இது பாருங்கள், இதுக்கு பேர் மண்ணெலி பாம்புன்னு பேர். வறண்ட அரை பாலைவனம், ஸ்கிரிப்பு சமவெளி, வறண்ட பாறை அடிவாரங்கள்லாம் இருக்கும். சும்மா கொறித்திணிகள் மற்றும் எலிகள்லாம் சாப்பிடுமா. அது மெதுவாகவும் மந்தமாகவும் தான் நகரும் இந்த பாம்பு. அதுக்கப்புறம் இது சாரை பாம்பு. இங்கே பாருங்கள், இந்த பானைக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது சாரை பாம்பு. சாரை பாம்பு இதோட குணாதிசயம் எல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நஞ்சற்ற மிக வேகமாக நகர்ற பாம்பு. இது நஞ்சு இருக்காது. இதுக்கு வந்து விஷத்தன்மை கிடையாது. வேகமாக நகர்ற பாம்பு. உணவுன்னா கொறித்திணிகள், அப்புறம் எலிகள். கொறித்திணிகள்னால் எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் யாருன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எண்ணிக்கை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன. இங்கே பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? இது வந்து சாரை பாம்பு. இது வந்து கண்ணாடி விரியன். இது வந்து கண்ணாடி விரியன். இங்கே பாருங்கள், இந்த கல் குவியலில் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி மாதிரியே அது உடம்புல பாருங்கள், குண்டு குண்டு குண்டா அப்படியே வட்ட வட்டமாக தெரியுதா? இதை வச்சு தான் இந்த கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. இதோட தன்மைகள்லாம் சொல்கிறேன். இது குறுங்காடுகள், அடர்ந்த புதர்கள், பாறை நிலப்பரப்புகள்லாம் வசிக்கும். இது தென்னிந்தியாவில் இருக்கிற பெரிய நாக்கு நச்சு பாம்புகளின் ஒரு அங்கம். இதுவும் கொறித்திணிகள், சிறிய ஊர்வன மற்றும் பறவைகள்லாம் சாப்பிடக்கூடியது. இருங்க அதோட டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இங்கிலீஷில் தெரியவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ் அண்ட் தமிழ் டீட்டெயில்ஸ். கண்ணாடி விரியன் அது பேர். பார்த்தீங்களா? இந்த பானைக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள். இந்த பானைக்குள்ளேயும் இருக்குது, பானைக்குள்ளேயும் இருக்குது, அந்த பாறையிலையும் இருக்குது. அப்புறம் நல்ல பாம்பு. வாங்க நம்ம நல்ல பாம்பு பார்ப்போமா? இப்போது இங்கே பாருங்க, நல்ல பாம்பு பார்த்தீங்களா? இது நல்ல பாம்பு. இது நல்ல பாம்பு ஷேக் ஆகுது. இருங்க, இது நல்ல பாம்பு. ஃபேஸ்லாம் தெரியல, பானைக்குள்ளே தான் இருக்குது. இதை பற்றியோட குணாதிசயங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது நல்ல பாம்பு வந்து அடர்ந்த காடு மற்றும் பயிரிடப்பட்ட பகுதியெல்லாம் வசிக்கும். நச்சுத்தன்மை கொண்டது. இரவில் சுறுசுறுப்பாகவும் பகலில் ஓய்விலையும் இருக்கும். நீர்வாழ் உயிரினங்கள், கொறித்திணிகள்னா என்னதுன்னு எனக்கு தெரியல, மற்றும் பறவைகள்லாம் இது சாப்பிடுது. இந்த பாம்பு கடிச்சா விஷம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதுதான் நல்ல பாம்புன்னு பேர். அதுக்கு வாட்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, தனி ஷெட்டர். இது வந்து இந்திய மலைப்பாம்பு. இங்கே பாருங்க, இந்தியாவில் இருக்கிற மலைப்பாம்பு பார்த்தீங்களா? பெருசாக இருக்கா? இது இந்திய மலைப்பாம்பு. இது வந்து புல்வெளி,
பெரிய பற்கள் நிறைந்த இடங்கள், பாறையின் அடிவாரங்கள், வெப்பமண்டல காடுகள் மற்றும் வனப்பகுதியெல்லாம் வாழுது. நட்சத்திர இரவு பாம்பு இது. இரையை முறுக்கி பிழிந்து முழுவதுமாக விழுங்கும். பாலூட்டிகள், பறவைகள், நிலநீர் வாழ்வன மற்றும் இதெல்லாம் சாப்பிட்டு இது உயிர் வாழ்ந்துன்னு இருக்கு. டீட்டெயில்ஸ் இங்கிலீஷில் இருக்கு. யூ கலெக்டிங். அடுத்தது மர்மமலை பாம்பு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, புல்வெளி, சதுப்பு நிலம் இதெல்லாம் வசிக்கும். இதோட உணவு வந்து பாலூட்டி பறவைகள். இது பார்த்தீங்களா பர்மா மலைப்பாம்பு, இது பேரு பார்த்தீங்களா, இது பர்மா மலைப்பாம்பு. அடுத்து ஒரு பாம்பு பார்க்க பாருங்க. இங்கே பாருங்க, கிளாஸ்குள்ள இருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பார்த்தீங்கன்னாலும் இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த பாம்பு பாருங்க, இது வந்து கட்டுடல் மலைப்பாம்புன்னு பேர். அதுதான் இது போல இருக்கு. இதுக்குள்ள மலைப்பாம்பே காணும். அதுதாங்க கட்டுடல் மலைப்பாம்பு. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு. இங்கே பார்த்து படித்து தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது. அதுதான் தப்பிச்சு. அப்படியே எப்படி வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க பாருங்கள், அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த பார்க்கு. இங்கே பசங்களுக்கு விளையாட்டு ஏரியா, அது மாதிரி ரெஸ்டிங் ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா. எங்கே வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் இங்கேயும் விளையாடுற இடம் தான் இதுவும். இதை பற்றி அப்புறமா நான் காட்டுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதை நம்ம பார்க்காம வந்துட்டோம். இருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, முதல்ல இல்லாத வழி வாழற இடம்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியல. முதல்ல இருக்கா, ஆமாம் இருக்கா என்னன்னு தெரியல. இது ஒரு பெரிய லென்த்தான வீடியோ. பொறுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இருங்க காட்டுறேன் பாருங்க. இந்த தண்ணியில் என்ன இருக்குன்னு தெரியல. முதல்ல இருக்கா என்ன இருக்கா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே போகலாம். இந்த பறவைகள் இது பார்த்தோம்ல, அந்த பக்கமே ஒரு இதெல்லாம் நான் சின்ன போதிலலாம் வரும்போது இப்படிலாம் இருக்காது. சின்ன சின்னதாக ஒரு காம்பவுண்ட் சோறு மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து நிறைய அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே நீட்டாக அப்படியே போகணும். அதுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் பஞ்சம் இல்லை. இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும் நிறைய. இதில் பட்டர்ஃப்ளைக்காகவே இந்த ஷெட்டர் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நாராயண பட்சின்னு ஒன்று இருக்குது உள்ளேயே. இது வந்து நாராயண பட்சி பார்த்தீங்களா. இது நாரை குடும்பத்தை சேர்ந்தது தான். இது வந்து பாம்பு, மீன், பறவை இதெல்லாம் சாப்பிடுமா. இது வசிப்பிடம் வந்து ஏரி, ஆறு, குளம் மற்றும் சதுப்பு நிலங்கள்லாம் இருக்கும். இது பார்த்தீங்களா, நாராயண பட்சி. பாருங்க, அடுத்த ஷெட்டருக்கு போகலாம் நம்ம. இங்கே ஆலமரம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பழைய காலத்து மரம் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி இப்போ தான் இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சருகுமான். இது வந்து சருகுமான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, அதனால தான். இது இங்கிலீஷ்லையும் இருக்குது, ஜூம் பண்ணி படிச்சுக்கோங்க. மான் எங்கே இருக்குது? மானை காணவில்லை. மான் இஸ் கான் அவுட். இது வந்து கூண்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மான் வெளியே இல்லை. சரி வாங்க. மான் இல்லை இந்த பிளேஸில். பிள்ளைங்களாம் பாருங்கள், ஆலமரத்தில் அழகாக விளையாடுறாங்க.
அடுத்து இது இங்கே நடுவில் ஒரு ஷெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே விதவிதமான பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும், நிறையா இருக்கும். அது உடனே பறந்து இருக்கும். அது பட்டர்ஃப்ளைக்காகவே கட்டி விட்டுருக்காங்க இந்த ஷெட்டர். வாங்க, இது வெளிமான் பார்த்தீங்களா, வெளிமான் இனத்தை சார்ந்தது. இந்த மானை இங்கே இதுக்குள்ளே காணலையே. இருக்குது அந்த மான், அதை படுத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, மான் வெயிலில் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்குது. ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, இருக்கா மானே, இருக்கு பாருங்க, எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த மானெல்லாம் உள்ளே இருக்குது, ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்குது வெயிலில். இது ஒரு பெரிய பிளேஸ். நம்ம ஒரு பாதி மட்டும் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் போட்டுக்கலாம். இதுவே லோட் ஆகுதான்னு தெரியல. இது கொலையானம். இதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு, ப்ளீஸ் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சிருந்தீங்க. இதை பற்றி ரொம்ப லென்த்தாக போக முடியல, அதுக்காக பாருங்கள். அந்த சவுத்து ஓரத்தில் நின்று இருக்கா அந்த மானுங்கள்லாம் இங்கே பாருங்க சவுத்து ஓரத்தில். இது கொலையாடு இனத்தை சார்ந்தது. தப்பாக சொன்னா மன்னிச்சுங்க, ஐம் ஸோ சாரி. அவ்வளோதான். இங்கே அதுக்கப்புறம் அந்த சைடு போனால் குரங்குங்க இருக்கும், சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், எல்லாமே இருக்கும். இதோ இங்கே ஒரு இது பாருங்க, இதுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வாட்டர் கிணறு இது. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கங்கே இருக்கும் ரெஸ்ட் ரூம்லாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாருங்கள், நல்லா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா காற்றோட்டமாக இருக்கும், அப்புறம் சில்லுன்னு இருக்கும், வெயிலே தெரியாது. நல்ல ஒரு பிளேஸ். குழந்தைங்க எடுத்துன்னு வந்தால் விட்டுட்டு நம்ம பாட்டு கொஞ்சம் ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கலாம். இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல, இப்போ தான் கட்டியிருக்காங்க. இன்னும் அனிமல்ஸ்லாம் விடலைன்னு நினைக்கிறேன். அதோ இருக்குது பக்கத்தில் ஒரு, அதுவும் மான் வகையை சார்ந்தது தான். இதுவும் இங்கே வாங்க, சீக்கிரமாக போகலாம். இந்த பிளேஸ்லலாம் இன்னும் விடலை போல் இருக்குது. இப்போ தானே கட்டியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இப்படி கட்டல. இங்கே பார்த்தீங்களா விசிட்டர் ஏரியா எப்படி சூப்பராக இருக்குங்களா பாருங்க. இது ஒரு ஆஃப், அந்த பாதி வேறு இருக்குது. அந்த பாதியில் தான் இன்னும் அனிமல்ஸ்லாம் இருக்கும். இப்போ அனிமல்ஸ்லாம் குறைவாக தான் இருக்குது. இதெல்லாம் சீட் பண்ணும்போது எங்கே எதுவுமே விட்டாங்களே என்னன்னு தெரியல. இந்த மானை பாருங்கள், இந்த மான் பாருங்கள், எருமாடு சைஸில் இருக்கிற மான் பார்த்தீங்களா. Adult 60. Chintu 10, 5 years. இங்கே வாங்க, நம்ம விசிட்டர் ஏரியாவுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்களா இது ப்ளே கிரவுண்டெல்லாம் இருக்குது, பிள்ளைங்க நல்லா விளையாடுறது. இதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணதுனால இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வைக்கிறேன். என்னங்க, சம்பர் டியர், கடாமான் இது. அப்புறம் புலிலாம் கூட இங்கே இருக்குது. ஆனால் எங்கள் இப்போ இதெல்லாம் சீர் பண்ணவோ அனிமல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் இது எல்லாமே. அதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் நிறையா தான் இருக்கும், இங்கெல்லாம் நிறையா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இது ப்ளே ஏரியா, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது பாருங்க. இங்கே
ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமே இருக்குது. சறுக்கிறது, ஆடுறது, ஓடுறது, பாடுறது, ஊஞ்சல். அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோலாம் இல்லை, குறைவாக தான் இருந்தது. இப்போ தான் வந்து சரி பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் அனிமல்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கல. இங்கே விசிட் பண்ணி இருக்கும், அனிமல்ஸ்லாம் குறைவாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நிறையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. வாங்க, இங்கே என்ன அது புனித நாயா, கழுத புலியா? கழுத புலி பார்க்கலாம் அங்கே. ஏன் நரி, நரி இது வந்து நரி பார்த்தீங்களா? நரி, நரியை காட்டுறேன். ஐயோயோ செம்ம பேட் ஸ்மெல்லு பார்த்தீங்களா? வாக் பண்ணின்னு இருக்காங்க. தின்னதெல்லாம் செரிக்கலையா, வாக் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே இருக்கிற இடத்துல செம்ம நாறுது. பேட் ஸ்மெல் தாங்க முடியல. மயில் பார்க்கலாமுங்களா? பார்த்தீங்களா? ஒயிட் மயில், வெள்ளை மயில். வெள்ளை மயில் இருக்குது. இங்கே கலர் மயில் எல்லாமே கூட தான் இருந்தது. இப்போ பார்க்கலாம் எந்த மயிலெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க, பாருங்க. அந்த மயில் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, இந்த மயில் வந்து யாராவது ஏதாவது போடுவாங்களா, திங்கலாமா அப்படின்னு பாருங்க. இந்த மயிலும் அந்த மயிலும் ஏதோ பேசின்னு இருக்காங்க பக்கத்து ஷெட்லேருந்து. பார்த்தீங்களா? அந்த பக்கத்துலேருந்து ஒன்று பேசுது. இது கையில் இனப்பெருக்கத்துக்காக தனியாக விட்டுக்கிறாங்களான்னு தெரியல. இது தனியாக, அது தனியாக இருக்குது. அங்கே அதை பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் மயில் இருக்குது, அதோ ஒரு ஒயிட் மயில் இருக்குது. அந்த கூரை வீடு இருக்குல்ல, அந்த கூரை வீட்டுக்குள்ளே ஒன்று கல்லுக்குள்ளே இருக்குது. ஒரு வேளை அவையும் ஏதாவது இருக்கான்னு தெரியல. பாருங்கள், அந்த கூரைக்குள்ளே ஒன்று இருக்கும். உள்ளே இருக்குது, இங்கே இருக்குது கூரைக்குள்ளே. ஓகே, கலர் மயில் இருக்கும். கலர் மயிலை காணும், கலர் மயிலை காணும். அதான் இப்போ தான் இதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறதுனால இன்னும் மயில் அனிமல்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து விடலை போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் சரி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க இப்போது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பாதி பார்த்தோம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் லாஸ்ட் இது தான். இன்னும் போனோன்னா அந்த சைடு இது இந்த பாதி முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த சைடு போகலாம். இங்கே யானை மாதிரி ஒரு அந்த பாதியில் கொஞ்சம் இருக்கும். இது சில்ட்ரன்ஸ் பார்க் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு நிறைய இல்லை. இங்கே கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள். இங்கே கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸு, சாப்பிட்லாம், கொள்ளலாம். அங்கே ஏதோ இருக்குது, பார்க்கலாம். உண்மையாலுமே யானைலாம் இருக்குமே. புலியெலாம் கூட இருக்கும். புலி, சிங்கம் எல்லாமே இங்கே ஒரு செட்டு இருந்தது. வண்டலூரில் மாதிரி எல்லாமே இங்கே ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே புதுச்சு இருக்கிறதுனால பார்த்திங்களா, எலிஃபண்ட் கல்லில் கட்டி வச்சுருக்காங்க. எது இருக்குதோ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பசங்க விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. நல்லா விளையாடுவாங்க. பார்த்தீங்களா, எலிஃபண்ட். இது இப்போ தான் புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னாக்கா இன்னும் இங்கே பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் இல்லை. இன்னும் ஒரு பாதியில் ஆஃபில் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு அந்த சைடு போயிட்டு வரணும். அப்புறம் இவ்வளோ வீடியோ எடுத்து அப்லோட் ஆகாத நிற்குமோன்னு தெரியல, பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த ஒரு பாதி எடுத்து அப்புறம் தனியாக போடுற செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.